ஓம் சாந்தி. இன்றைய முரளி 11/7/2024. இனிய குழந்தைகளே, இந்த நேரம் சூன்ய நிலைக்காக, அதாவது ஆசிரியர் ஆவதற்காக இருக்கிறது. இந்த நிலையில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: மிக உயர்ந்த லட்சியம் எது? அதை எப்படி பெற முடியும்? பதில்: சம்பூர்ண நாகரிகம் உடையவராக மாறுவதே மிக உயர்ந்த லட்சியம். கர்மேந்திரியங்களில் கொஞ்சம் கூட சலனம் ஏற்படக்கூடாது. அப்போது சம்பூர்ண நாகரிகமானவர் ஆக முடியும். எப்போது இப்படிப்பட்ட மனநிலை ஏற்படுமோ அப்போது உலகின் அரச பாக்கியம் கிடைக்கும். உயர்ந்தால் வைகுண்ட ரசத்தை பெறலாம் என பாடல் இருக்கிறது. அதாவது அரசர்களின் அரசர் ஆகலாம், இல்லை என்றால் பிரஜையாக நேரிடும். எனது உணர்வு எப்படி இருக்கிறது? எந்த தவறும் நடப்பது இல்லைதானே என்று இப்போது சோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் ஆத்ம அபிமானியாக இருப்பார்களா அல்லது தேக அபிமானியாக இருப்பார்களா என்று ஆல்ரவுண்டரிடம், அதாவது தாதியிடம் பாபா கேட்கிறார். அங்கே இயல்பாகவே ஆத்மாபிமானியாக இருப்பாங்க. அடிக்கடி நினைவு செய்வதற்கு அவசியம் இருக்காது. எனினும் இந்த சரீரம் முதுமை அடைந்து விட்டது. இப்போது இதனை விடுத்து அடுத்த புதியதை பெற வேண்டும் என்று அங்கே புரிந்து இருப்பார்கள். எப்படி பாம்பின் உதாரணம் இருக்குதோ அப்படி ஆத்மாவும் இந்த பழைய சரீரத்தை விடுத்து புதியதை பெறும். பகவான் உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஞானத்தை ரீங்காரம் தனக்கு சமமாக ஞானவான்களாக மாற்ற வேண்டும். அதனால் பாரிஸ்தானத்தின் விகாரமற்ற தேவர்களாக மாற முடியும். மனிதரிலிருந்து தேவராக மாற்றுவதே மிக உயர்ந்த படிப்பு. மனிதனை தேவனாக மாற்றினார் என பாடலும் இருக்கிறது. யார் அப்படி மாற்றினார்? தேவர்கள் அப்படி செய்யவில்லை. பகவானே மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிறார். மனிதர்கள் இந்த விஷயங்களை அறியவில்லை. உங்கள் குறிக்கோள் என்ன என்று எல்லா இடங்களிலும் உங்களை கேட்கிறார்கள். அதனால் குறிக்கோள் பற்றிய ஒரு சிறிய நோட்டீஸ் ஏன் அச்சடிக்கக்கூடாது? அப்போது யார் கேட்டாலும் நோட்டீஸை கொடுங்கள். அதை வைத்து புரிந்து கொள்வார்கள். இந்த நேரம் இது கலியுக பதித்த உலகமாக இருக்கிறது. இதில் மிகப்பெரிய அளவற்ற துக்கம் இருக்கிறது என்று தந்தை மிக நல்லபடியாக புரிய வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் மனிதர்களை சத்தியுக பாவன மகான் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லும் சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது வழி சொல்கிறோம். அதற்காக நாம் அத்வைத்த ஞானத்தை கொடுக்கிறோம் என்பது அல்ல. அந்த மனிதர்கள் சாஸ்திர ஞானத்தை அத்வைத்த ஞானம் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அது ஒன்றும் அத்வைத்த ஞானம் இல்லை. அத்வைத்த ஞானம் என்று எழுதுவதும் தவறு. மனிதர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி விளக்கங்களை அச்சடித்து வைத்திருந்தால் இவர்களின் உத்தேசம் என்ன என்பதை அவர்கள் உடனே புரிந்து கொள்ள முடியும். கலியுக பதித்த கீழான மனிதர்களை நாம் அபார துக்கத்திலிருந்து விடுவித்து சத்தியுக பவித்திர உயர்ந்த அபாரண சுகமான உலகத்திற்கு அழைத்து செல்கிறோம். பாபா இந்த கட்டுரையை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். அதை தெளிவாக எழுத வேண்டும். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட பிரசுரங்களை வைத்திருக்க வேண்டும். உடனே அதை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் துக்கதாமத்தில் இருப்பதை, குப்பையில் இருப்பதை உணர்வார்கள். நாம் கலியுக பதித்த துக்கதாம மனிதர்கள். இவர்கள் நம்மை அபார சுகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்பதை மனிதர்கள் ஒன்றும் உணரவில்லை. அதனால் அப்படி ஒரு நல்ல நோட்டீஸை உருவாக்க வேண்டும். அப்படி நீங்கள் சத்தியுகவாசிகளா அல்லது கலியுகவாசிகளா என தந்தையும் அச்சடித்து வைத்திருந்தார். எனினும் மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. ரத்தினங்களையும் கற்கள் என நினைத்து வீசி விடுகிறார்கள். இவை ஞான ரத்தினங்கள், சாஸ்திரங்களில் ரத்தினங்கள் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் தெளிவாக அப்படி சொல்லுங்கள். அப்பொழுது இங்கே அளவற்ற சுகம் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துக்கத்தின் லிஸ்டில் இருக்க வேண்டும். அதில் குறைந்தது 101 நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த துக்கதாமத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் எழுதுங்கள். முழு லிஸ்ட்டையும் உருவாக்குங்கள். அடுத்த பக்கம் அளவற்ற சுகம். அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது. நாம் அந்த ராஜ்யத்தை, அதாவது சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறோம். அதை கேட்டவுடன் மனிதர்களின் வாய் மூடிக்கொள்ளும். இந்த நேரம் துக்கதாமம் என்பதை அவர்கள் ஒன்றும் புரிந்திருக்கவில்லை. இதை அவர்கள் சொர்க்கம் என்று உணர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய மாளிகைகள், புது புது கோவில்கள் போன்றவற்றை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இவை அனைத்தும் அழியப் போகின்றன என்பது அவர்களுக்கு தெரியாது. லட்சப்பணம் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இவையெல்லாம் மாயாவின் அறிவியலின் பெருமையாக இருக்கின்றன. கார்கள், ஏரோப்ளேன் போன்ற எல்லா மாயாவின் ஷோவாக இருக்கின்றன. தந்தை எப்போது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அப்போது மாயாவும் தனது ஆடம்பரத்தை காட்டுவது சட்டமாக இருக்கிறது. இதை மாயாவின் ஷோ என்று சொல்கிறார்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் முழு உலகத்திலும் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஒருவேளை எங்காவது மாயாவின் பிரவேசம் ஏற்பட்டால் குழந்தைகளின் மனம் உறுத்துகிறது. எப்போது ஒருவர் யாருடைய பெயர் உருவிலாவது சிக்கிக்கொண்டால் இவர் கிரிமினலாக இருக்கிறார் என்பதை புரிய வைக்கிறார். கலியுகத்தில் இருப்பது கிரிமினலேஷன், சத்தியுகத்தில் இருப்பது சிவிலேஷன்.
நீங்கள் விகாரமற்றவர்கள், நாங்கள் விகாரிகள் என்று சொல்லி தேவர்களின் முன்னால் எல்லோரும் தலை வணங்குகிறார்கள். அதனால் ஒவ்வொருவரும் உங்கள் மனநிலையை பாருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நமது புத்தி யாருடைய பெயர் உருவின் பக்கமும் போவது இல்லைதானே என பெரிய நல்ல மகாரதிகள் தன்னை பார்க்க வேண்டும். இன்னார் மிக நல்லவராக இருக்கிறார், இதை செய்ய வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறதா? இந்த நேரம் சம்பூர்ண நாகரிகத்தோடு யாரும் இல்லை என்பது தந்தைக்கு தெரியும். கொஞ்சம் கூட சலனம் ஏற்படக்கூடாது, அதற்கு அதிக முயற்சி இருக்கிறது. யாராவது அரிதாக அப்படி இருக்கிறார்கள். கண்கள் ஏதாவது கொஞ்சம் ஏமாற்றத்தை நிச்சயம் செய்கிறது. ட்ராமா யாரையும் சீக்கிரம் நாகரிகமாக மாற விடுவது இல்லை. நன்றாக முயற்சி செய்து எனது கண்கள் எங்கும் ஏமாற்றவில்லை தானே என்று போயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஏமாற்றவில்லை தானே என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். உலகின் எஜமானராக மாறுவது மிகப்பெரிய குறிக்கோள். உயர்ந்தால் வைகுண்ட ரசத்தை பெறலாம், அதாவது அரசர்களின் அரசராகலாம். விழுந்தால் பிரஜையாக போவீர்கள். இது விகாரிய உலகமாக இருக்கிறது என்று இந்த காலத்தில் சொல்வார்கள். ஒருவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் மகாராணி என்று வைத்துக்கொள்வோம், தன்னை யாரும் கடத்தி விடக்கூடாது என்ற பயம் அவருக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அசாந்தி இருக்கிறது. ஒரு சில குழந்தைகள் எவ்வளோ அசாந்தியை பரப்புகிறார்கள். நீங்கள் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறீர்கள். அதனால் முதலில் நீங்கள் தாமே சாந்தியாக இருங்கள். அப்பொழுது பிறரிடம் அந்த பழத்தை நிரப்ப முடியும். அங்கே மிக அமைதியான ராஜ்யம் நடக்கும். கண்கள் நாகரிகமாகின்றன. இன்று ஆத்மா எனது உணர்வு எப்படி இருந்தது என தன்னை சோதனை செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இதில் அதிக முயற்சி இருக்கிறது. இப்போது கவனமாக இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் சில நேரம் உண்மையை சொல்வதில்லை. ஒவ்வொரு அடியிலும் தவறுகள் நடந்திருக்கின்றன. கொஞ்சம் அந்த கிரிமினல் பார்வையோடு பார்த்தால் தவறு ஏற்பட்டு விட்டது. உடனே நோட் பண்ணுங்கள். எதுவரை தவறாக மாறவில்லையோ அதுவரை 10-20 தவறுகளை தினந்தோறும் செய்து கொண்டே இருப்பீர்கள். எனினும் யாரும் உண்மையை சொல்வது இல்லை. தேக அபிமானியால் ஏதாவது கொஞ்சம் பாவம் நிச்சயம் ஏற்படும். அது மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். எதை தவறு என்று சொல்கிறார்கள் என்று சிலர் புரிந்து கொள்வதில்லை. விலங்குகள் புரிந்து கொள்ளுமா என்ன? நீங்களும் இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னர் குரங்கு புத்தியோடு இருந்தீர்கள். இப்போது ஒருவர் 50%, ஒருவர் 10%, ஒருவர் எவ்வளவு மாறிக்கொண்டு போகிறீர்கள். இந்த கண்கள் அதிக ஏமாற்றத்தை கொடுக்கின்றன. கண்கள் எல்லாவற்றையும் விட வேகமாக இருக்கின்றன. ஆத்மாக்கள் நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். சரீரம் இல்லாமல் இருந்தது. அடுத்து எந்த சரீரத்தை பெறுவீர்கள், எந்த சம்பந்தத்தில் போவீர்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கற்பத்தில் சூன்யமாக இருப்பீர்கள். ஆத்மா முற்றிலும் அமைதியாகிறது. எப்போது சரீரம் பெரிதாகுமோ அப்போது தெரிய வருகிறது. அதனால் நீங்கள் அப்படி மாறி போக வேண்டும், அவ்வளவுதான். இந்த பழைய சரீரத்தை விடுத்து நாம் போக வேண்டும். பிறகு எப்போது சரீரத்தை பெறுவோமோ அப்போது சொர்க்கத்தில் நமது பாகத்தை நடிப்போம். இது சூன்யமாவதற்கான நேரம். ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. இருந்தும் சரீரம் எப்போது பெரிதாகுமோ அப்போது சமஸ்காரம் எமர்ஜ் ஆகும். இப்போது நீங்கள் வீட்டிற்கு போக வேண்டும். அதனால் பழைய உலகையும் இந்த சரீர உணர்வையும் விட வேண்டும். எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. அதிக பத்தியும் வைக்க வேண்டும். எது உள்ளே இருக்குமோ அது வெளியே வரும். எனக்கும் பாகம் இருக்கிறது என சிவ பாபாவிற்குள்ளும் ஞானம் இருக்கிறது. ஞானக்கடல் என்று என்னையே சொல்கிறார்கள், புகழ் பாடுகிறார்கள். எனினும் அர்த்தம் எதுவும் தெரியாது. இப்போது நீங்கள் அர்த்தத்தோடு அறிந்திருக்கிறீர்கள். மற்றபடி ஆத்மாவின் புத்தி அப்படி நாட் ஏ ஃபென்னி ஆகிவிடுகிறது. தந்தை இப்பொழுது எவ்வளவு புத்திவானாக மாற்றுகிறார். மற்றவர்களிடம் பல கோடிகள் இருக்கின்றன. இது மாயாவின் பகட்டு. அறிவியலில் எவை நமது நாகரிகத்துக்கு பயன்படுமோ அவை அங்கும் இருக்கும். அவற்றை உருவாக்குபவர்கள் அங்கும் போவார்கள். அவர்கள் ராஜா ஆவது இல்லை. இந்த மனிதர்கள் கடைசியில் உங்களிடம் வருவார்கள். பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு தந்தையிடமிருந்து நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு தந்தையே உலகை என்ன நிலையிலிருந்து என்ன நிலைக்கு கொண்டு செல்கிறார். ஒருவர் புதியதை கண்டுபிடிக்கிறார், பிறகு அதை பரப்புகிறார்கள். வெடிகுண்டு தயாரிப்பவரும் முதலில் ஒருவரே இருந்தார். இதெல்லாம் உலகம் அழிந்துவிடு என்று உணர்ந்தார். பிறகு இன்னும் தயாரித்து கொண்டே போகிறார்கள். அங்கும் அறிவியல் தேவைதானே. நேரம் இருக்கிறது. கற்றுக்கொண்டு திறமை வாய்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிட்டால் பிறகு சொர்க்கத்திற்கு வந்து வேலைக்காரர்கள் ஆவார்கள். அங்கே எல்லா சுகத்தின் விஷயங்களும் இருக்கும். எது சுகதாமத்தில் இருந்ததோ அது மீண்டும் இருக்கும். அங்கே எந்த வியாதியின் துக்கத்தின் விஷயமே இருக்காது. இங்கே அளவற்ற துக்கம் இருக்கிறது, அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். இப்போது நாம் இதை ஸ்தாபனை செய்கிறோம். துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்போர் ஒரு தந்தை மட்டுமே. முதலில் தன்னிடம் இந்த மனநிலை இருக்க வேண்டும். வெறும் பண்டிதராக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பண்டிதரின் கதை இருக்கிறது. ராமநாமத்தை சொன்னால் கடந்து விடுவீர்கள் என்று சொன்னார். அது இந்த நேர விஷயம். நீங்கள் தந்தை நினைவால் விஷக்கடலிலிருந்து பார்கடலுக்கு போகிறீர்கள்.
இந்த குழந்தைகள் உங்கள் மனநிலை மிக நன்றாக இருக்க வேண்டும். யோக பலமும் இல்லை. கண்களில் கிரிமினல் இருந்தால் அவரது அன்பு தைக்காது. கண்கள் சிவிலாக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவிலிருந்து ஒருவருக்கு ஞானத்தை கொடுத்தால் அம்பு தைக்கும். ஞானவாளின் யோகத்தின் கூர்மை தேவை. ஞானத்தால் செல்வத்தின் வருமானம் கிடைக்கும். நினைவால் பலன் கிடைக்கும். அதிகமாக குழந்தைகள் முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை, அதை அறியவே இல்லை. இது துக்கதாமம், சத்தியுகம், சுகதாமம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். கலியுகத்தில் சுகத்தின் பெயரே இல்லை. ஒருவேளை இருந்தாலும் அது காக்கையின் எச்சை போன்றது. சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது. மனிதர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. முக்திக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஜீவன் முக்தியை யாரும் அறியவே இல்லை. அப்போது எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? அவர்கள் ரஜோ பிரதான நேரத்தில் தான் வருகிறார்கள். அவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? இங்கே சுகம் காக்கை எச்சை போன்று இருக்கிறது. ராஜயோகத்தால் என்ன ஏற்பட்டது என்பதையும் அறியவில்லை. இப்படியெல்லாம் நாடகப்படி நடந்து கொண்டு இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். செய்தித்தாள்களிலும் உங்களை பற்றி தவறாக எழுதுகிறார்கள். இப்படி நடந்தே ஆக வேண்டும். அபலைகள் மீது பலவித கொடுமைகள் நடக்கின்றன. உலகில் அநேக துன்பங்கள் இருக்கின்றன. இப்போது எந்த சுகமும் இல்லை. ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் வியாதி வந்தால், குருடனானால் துக்கம் ஏற்படும் தானே. துக்கத்தின் லிஸ்டில் எல்லாவற்றையும் எழுதுங்கள். ராவண ராஜ்யத்தில் கலியுக கடைசியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. சத்தியுகத்தில் துக்கத்தின் ஒரு விஷயம் கூட இருக்காது. சத்தியுகம் இருந்து சென்று இருக்கிறது. இப்போது இருப்பது சங்கமயுகம். தந்தையும் சங்கமயுகத்தில் தான் வருகிறார். 5000 வருடங்களில் நாம் என்னென்ன பிறவிகளை எடுத்திருக்கிறோம்? சுகத்திலிருந்து எப்படி துக்கத்திற்கு வருகிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். யாரிடம் முழு ஞானமும் புத்தியில் இருக்குமோ, தாரணை இருக்குமோ, அவர் புரிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகள் உங்களுடைய மடியை நிரப்புகிறார். செல்வத்தை கொடுத்தால் செல்வம் குறையாது என பாடல் இருக்கிறது. செல்வத்தை தானம் செய்யவில்லை என்றால் அவரிடம் செல்வமே இல்லாதது போல் இருக்கிறது. பிறகு கிடைப்பதும் இல்லை, கொடுக்கவும் இல்லை என்றால் எங்கிருந்து கிடைக்கும்? எங்கிருந்து வளரும்? இவையெல்லாம் அழியாத ஞான ரத்தினங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பர்வாராகவே நடக்கிறது. இதுவும் உங்கள் ஆன்மீக சேனையாக இருக்கிறது. சில ஆத்மாக்கள் சென்று உயர்ந்த பதவி பெறுகிறார்கள். சில ஆத்மாக்கள் பிரஜா பதவி பெறுவார்கள். அப்படி கல்பம் முன்னரும் பெற்றிருந்தார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி தாய் தந்தை பாப்தாதாவின் உள்ளத்தோடும் உயிரோடும் இதயபூர்வ அன்போடும் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. உங்களை கவனமாக பார்த்து கொள்ள ஒவ்வொரு அடியிலும் 1. இன்று ஆத்மா எனது உணர்வு எப்படி இருந்தது? 2. கண்கள் சிவிலாக இருந்தனவா? 3. தேகாபிமானத்தின் வசத்தில் எந்த பாவம் ஏற்பட்டது என்பதை சோதனை செய்ய வேண்டும். 2. புத்தியில் அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். ஞானவாளில் யோகத்தின் கூர்மையை நிறைக்க வேண்டும். வரதானம். சத்தியத்தின் அத்தாரிட்டியை தாரணை செய்து அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் பயமற்ற வெற்றியாளராகுக. குழந்தைகள், நீங்கள் சத்தியத்தின் சக்திசாலி உயர்ந்த ஆத்மாக்கள். சத்திய ஞானம், சத்திய தந்தை, சத்திய பிராப்தி, சத்திய நினைவு, சத்திய குணங்கள், சத்திய சக்திகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. இவ்வளோ பெரிய அத்தாரிட்டியின் போதை இருந்தால் இந்த சத்தியத்தின் அத்தாரிட்டி ஒவ்வொரு ஆத்மாவையும் கவர்ச்சி செய்து கொண்டே இருக்கும். பொய்யான கண்டத்திலும் இப்படி சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் வெற்றி பெறுவார்கள். மகிழ்ச்சியும் பயமின்மையும் சத்தியத்தின் பிராப்தியாக இருக்கின்றன. சத்தியத்தை பேசுபவர் பயமின்றி இருப்பார். அவருக்கு ஒருபோதும் பயமே வர முடியாது. ஸ்லோகன். நல்ல எண்ணங்களும் சக்திசாலி உணர்வும் வாயு மண்டலத்தை மற்றும் சாதனங்களாக இருக்கின்றன. அதாவது நல்ல எண்ணங்களும் சக்திசாலி உணர்வும் வாயு மண்டலத்தை மாற்றும் சாதனங்களாக இருக்கின்றன. ஓம் சாந்தி.